ஊர்ல தரையிலயும், வெயில்லயும், மழையிலயும் படுத்து தூங்குனவங்க, இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், இது இப்ப குவைட்ல வந்து வெயிலும் இல்ல, குளிரும் இல்ல. இந்த டைம்ல ஏசியும் போட்டிருக்கணுமா, ஹீட்டரும் போட்டிருக்கணுமா. அப்படி இருந்தா, அவங்களோட சேர்ந்து நம்பளும் அந்த கஷ்டத்த அனுபவிச்சுட்டு, சுருக்கா போய் சேர்ந்துர வேண்டியது தான். ஊர்ல இருந்து வந்தவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இது நம்ம நாடு கிடையாது. இந்த நாட்டு மக்கள் கிடையாது. நமக்கு ரொம்ப குளிர்ல ஏசில இருந்தாலோ, ரொம்ப ஹீட்டர்ல இருந்தாலோ, சுடு தண்ணீல குளிச்சா உடம்பு ரொம்ப வலிக்கும். அதே மாரி லைட்ட போட்டுக்கிட்டு லைட்லயே இருந்தோம்னா, உடம்புக்கு தான் முடியாம போகும். முடிஞ்ச அளவு ஏசில இல்லாம கொஞ்சம் காத்துல இருங்க. கொஞ்சம் ஜன்னல தொறந்து, கதவ தொறந்து வச்சு, கொஞ்சம் காத்து படுற மாரி இருங்க. லைட்ட பகலைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, கொஞ்சம் அந்த வெளிச்சத்துல இருங்க. கரண்ட் வெளிச்சத்திலே இருந்தீங்கன்னு வச்சுக்கிருங்களேன், உடம்புக்கு முடியா போயிரும். ஊருக்கு போனதும் சரி, இங்கேயும் சரி. ஹார்ட் அட்டாக் வருது, அது வருது, இது வருதுங்கிறதெல்லாம் இதனால தான். கொஞ்சம் வெளிக்காத்து பட்டிருந்தோம்னா, நமக்கு நோய் கம்மியாயிரும். புரிஞ்சுக்கிருங்க. உங்களுகளோட சேர்ந்து இருக்கவங்களும் அந்த கஷ்டத்த அனுபவிக்கணும். அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கிருங்க. ரொம்ப சூடா இருந்தா ஏசி போடுங்க. இருட்டி போனா லைட்டு போடுங்க. மத்த நேரமெல்லாம் இப்படி இருக்காதீங்க. இது ஊருக்கு போனா கிடைக்காது. அப்போ உங்களுக்கு பிரச்சனையாயிரும். இந்த வாழ்க்கைக்கு பழகிட்டீங்கன்னா, ஊர்ல போய் வாழ முடியாம போயிரும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க. நம்ம என்னைக்கு இருந்து நம்ம நாட்டுக்கு போகணுங்கிறத மறந்துடாம இருங்க எல்லாருமே. யாருக்கும் தப்பா சொல்லல. நல்லது தான் சொல்லியிருக்கேன். ஆனா நான் பேசுற விதம் தப்பா இருக்கலாம்.